வெல்கம் டு ஸ்ரீலயா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நாங்கள் ராய் சேமியாவை வச்சு ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 180 கிராம் ராகி சேமியா எடுத்து வச்சுருக்கிறேன். எடுத்து அதை ஒரு 3 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டேங்க. கழுவி எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து அதை ஊற வச்சிடலாம். அளவாக தெளிக்கணும், இல்லைன்னா கொல கொலன்னு போயிடும். ஸோ கொஞ்சம் இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சுங்க. நல்லா புழுன்னு நல்லா ஊறிடுச்சு. போய் இட்லி பாத்திரத்தை வச்சு தட்டு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த ராகி சேமியாவை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வைக்கலாம். இப்போ நான் ஒரு மூடி தேங்காய் துருவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ அந்த தேங்காய் வைக்கலாம். மேலே ஒரு லேயர் வைக்கலாம். இது ராகி சேமியா கூட தேங்காய் வேகும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெந்த பின்னாடி கலக்கிறத விட இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். மறுபடியும் ஒரு லேயர் மேலே வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு 2 லேயருக்கு வந்துச்சு. ஸோ பாருங்கள், நான் 2 லேயர் போட்டு வச்சிட்டேன். ஸோ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ வெந்துருச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தேங்காயும் நல்லா வெந்துருச்சு, சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. ஸோ ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், ஆறட்டும். இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. பாத்திரத்தில் கொட்டிட்டேங்க. இதில் நான் அஸ்காவும் ஏலக்காயும் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள். அடுத்தது சர்க்கரை, கரும்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இது ஒரு கலக்கிக்கலாங்க. பாருங்கள், கலக்கியாச்சு. இப்போ இந்த ராகி சேமியா சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு கொடுத்த திருப்தி இருக்கும். இப்போ இனிப்பு ராகி சேமியா ரெடிங்க. வாங்க சாப்பிட்லாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.